சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரெடி ஆயிருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் எடுத்துகிட்டு வராரு. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படம் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிற அடுத்த படம் தலைவர் 172 ஜெயிலர் 2 என்று சொல்லப்பட்டு வருது. ஆனால் இப்போ வேற ஒரு விஷயமா ஒரு முக்கிய அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் கடைசியாக வெளியாக இருந்த திரைப்படம் வேட்டையன். இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்ற போதும் 350 கோடிக்கு மேலே கலெக்ஷனை கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தது. மேலும் அதன் தொடர்ச்சியாக இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் எடுக்கிறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷாப்பின் ஷாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு வராங்க. அண்மையில் தான் ஜெய்ப்பூரோட ஷூட்டிங் முடித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ தமிழ்நாடு திரும்பி இருக்காரு. இங்கே ஜெய்ப்பூரில் அமீர் கான் ஒரு முக்கியமான ரோலில் நடித்ததாக சொல்லப்படுது. இப்போ தமிழ்நாட்டில் அடுத்த கட்ட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதன் தொடர்ச்சியாக இந்த படம் இந்த வருஷம் கோடை கொண்டாட்டமாக ரிலீஸ் ஆக போகுது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 172 படத்தில் யாரோடு நடிப்பார் என்று மிக பெரும் கேள்வி இருந்துட்டு தான் வருது. ஒரு பக்கம் ஜெயிலர் 2 படம் தான் அந்த படம் சொல்லிட்டு சொல்லப்பட்டு வந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை. ஆனால் கூடிய விரைவிலே இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் என்று சொல்லப்பட்டு வருது. ப்ரோமோ வீடியோவும் ஷூட் பண்ணியாச்சு. நெல்சன் அவர்கள் தான் ஜெயிலர் 2 படத்தை ரெடி பண்ணியிருக்காரு என சொல்லப்பட்டு வருது. ஆனால் ரஜினியிடம் இருந்தோ சரி எந்த அஃபிஷியல் அப்டேட்டும் இன்னும் வரல. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மணிரத்னம் நான் தான் தலைவர் 172 படத்தை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கமலை வச்சு தக் லைஃப் படத்தை எடுத்திருக்காரு. இந்த தக் லைஃப் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வருது. அப்படி இருக்கும் சமயத்தில் தான் மீண்டும் 33 வருஷம் கழிச்சு நம்ம ரஜினியுமே ஒரு கதை சொல்லியிருக்காராம். இந்த கதை ரஜினிக்குமே பிடிச்சு போனதான். தளபதி படத்தை தொடர்ந்து 33 வருஷம் கழிச்சு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் மணிரத்னம் இந்த படத்தில் இணைய போகிறாங்களாம். நம்ம ரஜினிகாந்த் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூரல் கேங்ஸ்டராக தான் நடிக்க போகிறாராம். இந்த படம் நிச்சயமாக தளபதி படம் மாதிரி இருக்கும் என்று சொல்லப்படுது. நம்ம கமலுக்கு எப்படி நாயகம் படம் போல் ஒரு தக் லைஃப் படம் கொடுக்குறாரோ அதே போல் தான் நம்ம ரஜினிகாந்தையும் மீண்டும் அதே பாதைக்கு திருப்ப பார்க்குறாரு. தேவாவை எப்படி சம்பவம் பண்ணியிருந்தாரோ அதுபோல தான் இந்த படத்திலும் இருக்கும் என்று ஒரு வெயிட்டான கதாபாத்திரத்தை வச்சு தான் எழுதியிருக்காராம் நம்ம மணிரத்னம். அதற்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸும் முடிஞ்சிடுச்சா நம்ம ரஜினிகிட்ட சொல்லியிருக்காரு. ரஜினியும் ஓகே சொல்லியிருக்காராம். அதனால் தலைவர் 172 நான் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் சொல்லியிருக்காரு. இன்னுமே பார்த்திங்கன்னா இதற்கான அஃபிஷியல் அப்டேட் வரலை. கூடிய விரைவிலே யார் இந்த படத்தை எடுக்க போகிறாங்க, நம்ம நெல்சனா, மணிரத்னமா இல்லை வேறு ஏதாவது ஒரு இயக்குனரா, அப்டேட் வரும்போது தெரியும். நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.